கர்த்தருக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனை முடிவுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் கிளாஸ் பயிற்சி வகுப்புகள் இப்பொழுது 4வது வாரமாக நடைபெறுகிறது. ஆயர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 4வது வாரமும் ஆயர் இந்த பயிற்சி பிள்ளைகளுக்கென்று இந்த கிளாஸ்களை எடுக்கிறார். பயிற்சியில் இருக்கும் பிள்ளைகளும் மற்றும் பெற்றோர்களும் இதை நன்றாக கவனித்து உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இந்த பயிற்சி வகுப்பில் நல்ல ஒரு திறமையான பைபிள் வசனங்களையும் அதற்குண்டான பொருள்களையும் அறிந்து கொள்ள ஆயர் அவர்கள் உதவி செய்கிறார். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் கூடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாள் காலை வேலையில் ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திலே குடும்பமாய் வழிபட முடியாத காரணங்களினால் ஆண்டவரே, இந்த அரசாங்க உத்தரவின்படி நாங்கள் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் வழிநடத்தினபடி இந்த நாட்களிலே இந்த பயிற்சி வகுப்புகள் ஆயர் மூலமாக ஆன்லைன் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பிலே மிக ஒரு சிறந்த முறையில் பைபிளை குறித்து ஆயர் அவர்கள் நல்ல ஒரு பொருட்கள் உதாரணத்தையும் பைபிள் வசனங்களை கொண்டு அதில் முக்கியமான கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறார். ஆண்டவரே, இதோ இந்த கிளாஸ் நடக்கும் பொழுது ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், சரியான நேரத்தை அவர்கள் ஒதுக்கி கொடுக்க கிருபை கூர்ந்தல்ல கர்த்தாவே. அவர்களின் பெற்றோர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த பாடங்களை நன்றாக கவனித்து தன் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த கிருபை கூர்ந்தல்ல கர்த்தாவே. தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தாரும். விசேஷமாய் ஆயர் அவர்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த பிள்ளைகளுக்காக இந்த ஒரு பயிற்சி வகுப்பை எடுக்கிற காலங்களில் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆயர் அவர்களுக்கு கொடுக்க கிருபை செய்தல்லங்க தாவே. முற்றுமுழுமாய் இந்த கிளாஸ் முழுவதும் நீர் இருந்து வருகிற இந்த கன்ஃபர்மேஷன் தொடங்கும் வரையிலே ஆண்டவரே, நீர் அவருடன் கூட இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல பொருளுடன் இந்த பைபிள் வசனத்தை தியானிக்க தேவையான ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களை யாவருக்கும் தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். அன்பிற்கினிய திடப்படுத்தல் பிள்ளைகளே, திடப்படுத்தல் பயிற்சி 4ஆம் வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். பிள்ளைகளோடு இணைந்து சில பெற்றோர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஃபீட்பேக் வந்து கொண்டிருக்கிறது. புதிய விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். இது பல ஆண்டுகளாக இதை நாங்கள் அறிந்த பாடில்லை. இப்பொழுது உங்கள் மூலமாக கடவுள் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் என்றெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகிறீர்கள், ஊக்கப்படுத்துகிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க முடியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போன வகுப்பிலே இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அதிலும் வித்தியாசங்கள் இருப்பதையும் சில வேத பண்டிதர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆக ஒவ்வொருத்தரும் சுட்டி காட்டுகின்ற பட்டியலை நான் எடுப்போம் என்றால் நமக்கு நாட்கள் போதாது. ஆனாலும் அதிகமாக யார் இந்த ஆண்டுதான் இது நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதை நாம் முக்கியப்படுத்தி அதனுடைய அடிப்படையில் இந்த பட்டியல் நமக்கு வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஆக தீர்க்கதரிசிகளுடைய வரலாறு அது ஒரு மிக பெரும் வரலாறு. அதை யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. நம்முடைய கடந்த வாரம் நடத்தின வகுப்பில் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசி முதலாக எழுதப்பட்ட நூல் என்பதை நாம் அறிந்தோம். தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர், ப்ராஃபெட் என்று சொல்லுகிறோம். ப்ராஃபெட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராஃபெட்? ப்ராஃபெட்னாக்கா யார்? அவங்க வேலை என்ன? அவங்களுடைய பணி, அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, ப்ராஃபெட் மீன்ஸ் ஃபோர்டெல்லர்.
தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர்கள் பின்னாட்களில் நடக்கப் போவதை முன்கூட்டியே தெரிவிப்பவர்கள் அல்லது அறிவிப்பவர்கள். தெரிவிப்பவர் அவங்க தான் தீர்க்கதரிசி. இப்போ நம்ம சாதாரணமாக உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, குடுகுடுப்பக்காரன்னு சொல்லுவாங்க. குடுகுடுப்பக்காரன் வந்து நைட்டில் சுடுகாட்டில் இருந்துட்டு அந்த வேள்வி யாகெல்லாம் செஞ்சு காலையில் வந்து வீடு வீடாக சொல்லிட்டு போவானாம், இந்த மாதிரி நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு எங்கள் பெற்றோர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் யாரையும் பார்க்க முடியல. உள்ள கிராமத்து புறங்களில் அவங்களாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் சங்கமெல்லாம் இருக்குது. என்ன சொல்லுவான் வந்து, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னுமா. இந்த ஐயாவுக்கு யோகம் வரப்போகுது, லாட்டரி சீட்டில் லட்சம் அடிக்க போகுது, இந்த வீட்டு பையன் ஃபாரின் போக போகிறான், இந்த பொம்பளை பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படியெல்லாம் சொல்லுவான். அப்படி சொன்னால் தான் வந்து காசு பணம் ஏதோ கொடுப்பாங்க இல்லையா. நெகட்டிவாக சொல்ல முடியாது. நெகட்டிவாக சொன்னாக்கா அவங்களாம் ஆளில் சேர்ந்து அவனை அங்கேயே தர்மம் அடித்து சாவடிச்சிடுவாங்க. எப்படா நீ சொல்லலாம் நெகட்டிவாக, இந்த ஆளுக்கு சாவு வரப்போகுது, நோய் வரப்போகுது, நஷ்டம் வரப்போகுது, நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு பிடிச்சி நைய புடைத்து விடுவார்கள். ஆனால் இப்படி சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு நல்லது காசு பணம் வரதுக்காக பின்னால் தீமை நடக்க போகுன்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனால தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இப்போ இந்த பூம்பும் மாடு இப்போ பார்ப்பீங்க சர்வசாதாரணமாக. இப்போ சென்னையில் நிறைய இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மாடு ஓட்டின்னு வருவாங்க, இந்த நாயனை ஒன்று ஊற்றிக்கிட்டு கிடப்பான். அவனு சொல்லுவான், இந்த ஐயாவுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி பூம்பும் மாடை கேட்பான். அது உடனே தலையாட்டும். இந்த வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதா ஆன்னு கேட்பான். உடனே இந்த பூம்பும் மாடு தலையாட்டிக்கும். இந்த வீட்டில் பையன் ஃபாரின் போக போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம், அதுக்கும் தலையாட்டும். அது எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு தான் இருக்கும். உடனே நம்ம அதை கேட்டோன்னே நமக்கு மகிழ்ச்சி. அவனுக்கு காசு கொடுப்போம், இல்லை துணிமணி, பழைய ட்ரெஸ்ஸு, இல்லை அரிசி அதை கொடுப்போம் இல்லையா. பாசிட்டிவாக தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை. ஆண்டவர் இடத்துலேருந்து என்ன வாக்குத்தத்தம் வருதோ அது அப்படியே எழுத்துக்கு எழுத்து மாறாமல் அப்படியே சொல்கிறவங்க. நெகட்டிவாக ஆண்டவரத்துலேருந்து ஒரு வாக்குத்தத்தம் வருதுனாக்கா அது அப்படியே சொல்லுவாங்க. எப்பா நீ போகிற பார்த்து சரியில்லை, கடவுள் ஒன்று எச்சரிக்கிறாரு, உனக்கு அழிவு வரப்போகுது அப்படியே நேராக சொல்லுவாங்க. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாட்டுக்கே ராஜா வாங்கினாலும் சரி, தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படுவாங்க ராஜாக்கள்லாம். தீர்க்கதரிசி வராருன்றதை பார்க்கும்போதே நடுங்கிடுவாங்க ராஜாக்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு பயம் அந்த நாட்களிலே இருந்தது. பார்த்தாக்கா இன்றைக்கும் பல போலி தீர்க்கதரிசிகள் எல்லாம் சமுதாயத்தில் உலவிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையாரத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க, அவங்க ப்ராஃபஸி சொல்கிறாங்க அப்படின்னு. எத்தனை நிறைவேறலைன்றது யாருக்குமே தெரியாது. சில தவறான காரியங்களை சொல்லுகின்றவர்களாம் இருக்கிறார்கள். அதில் வேதாகம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவளெல்லாம் கடவுளத்திலிருந்து சத்தியத்தை சத்தியமாய், உண்மையை உண்மையாய் ஆண்டவர் சொல்வதை அப்பழுக்கில்லாமல் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே நேரடியாக சொன்னார்கள். ஃபோர்டெல்லர்ஸ், அவங்க தான் ஃபோர்டெல்லர்ஸ், பின்னால் நடக்க போகிறது. உதாரணத்துக்கு இயேசுவானவருடைய பிறப்பை பற்றி நம்ம மத்தேயு நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எப்போ சொன்னார்? அப்போ அவர் வாழ்ந்த ஆண்டு எது? ஏசாயா தீர்க்கதரிசி
ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அப்போ 800 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு விஷயம் 800 வருஷம் கழிச்சு நிறைவேறுது. அப்போ தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்ற இந்த வாக்குத்தத்தங்கள் சில உடனே நிறைவேறும், சில ஆண்டுகள் கழித்து நிறைவேற இருக்கிறது, சில நிகழ்வுகள் சில நூற்றாண்டுகள் கழித்து நிறைவேறி இருக்கிறது. அதுதான் இயேசுனுடைய அந்த பிறப்பு. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த ஆண்டுக்கும் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்திற்கும் அது நிறைவேறின காலத்திற்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது ஒரு மிக பெரும் அந்த ஆண்டு இடைவெளி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ யோவேல் தீர்க்கதரிசி, இப்போ அவரை குறித்து நாம் ஏன்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் யோவேல் தீர்க்கதரிசி தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் எப்போ வாழ்ந்தார், அப்போ எந்த ஆண்டு அவருக்கு தீர்க்க தரிசனம் 900 போட்டேன் இல்லையா. ஜோயல், யோவேல், யோவேல் மீன்ஸ், யோவேல் என்ற என்ன அர்த்தம்னாக்கா யாவே இஸ் மை காட். யாவே, யாவே, யாவே இஸ் காட். ஏகோவா, ஏகோவா தான் கடவுள், வேற யாரும் அல்ல. யோவேல் என்பதுக்கு அர்த்தம் ஏகோவா தான் கடவுள். சரியா, அந்த அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிமு 900, தட் மீன்ஸ் 9ஆம் நூற்றாண்டு. கிமு 9ஆம் நூற்றாண்டு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கீழே தான் வரணும். 899, 898, 897. அப்போ அதுலேருந்து 801 இது வரைக்கும் கிமு 9ஆம் நூற்றாண்டு இதுக்குள்ளே அவர் வாழ்ந்திருக்கிறார். சரியா, இதுக்குள்ளே வாழ்ந்து அந்த தீர்க்கதரிசன நூல் நமக்கு கிடைச்சிருக்குது. யோவேல் தீர்க்கதரிசன நூல். ஓகே, ரைட். இப்போ தீர்க்கதரிசன நூல் இப்போ இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எப்போ எழுதினார், புக் எழுதினார், ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலும் அந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு குறிப்பு ஒன்று காட்ட வேண்டும். இந்த குறிப்பை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். இது நான் வச்சிருக்கிற பைபிள். இது புரொட்டஸ்டன்ட் மற்றும் கேத்தலிக் 2 பேருக்கும் பொதுவான ஒரு திருமறை. ஆனால் நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற திருமறை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே நீங்கள் யோவேல் அப்படி இந்த ஹெட்டிங் பார்க்குறீங்க. அவரை குறித்து ஒரு சிறு குறிப்பு, இந்த ப்ராஃபட்டிக்கல் புக் தீர்க்கதரிசன நூலை குறித்து ஒரு சிறு குறிப்பு நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த குறிப்புக்கும் நான் சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சிறு இடைவெளி, அதில் சிறு வித்தியாசம் இருப்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இப்போ தீர்க்கதரிசிகள்லாம் ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க. ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்து கடவுள் இடத்துலேருந்து வருகின்ற வாக்கு தத்தத்தை அப்படியே ராஜாக்களுக்கு அந்த ஜனங்களுக்கு எழுத்துக்கு எழுத்து மாறாமல் அப்படியே சொன்னவர்கள். ஆக அவங்க சொன்னதெல்லாம் சில நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறி இருக்குது, சில ஆண்டுகள் கழித்து நிறைவேறி இருக்குது, சில நூற்றாண்டுகள் கழித்து நிறைவேறி இருக்கிறது. இப்போ யோவேல் தீர்க்கதரிசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இந்நூல் கிமு 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு அசம்ஷன் தான், சரியா, எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போது சில தீர்க்கதரிசன நூல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்த ராஜாக்கள் காலத்தில்
இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்தார், எந்த ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பது தெளிவாக போட்டிருக்கும். உசியா ராஜாவின் நாட்களில், எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இந்த சோன்சோ குமாரனாகிய இவருக்கு கர்த்தருடைய வாக்கு அருளப்பட்டது, அவர் மக்களை ஜனங்களை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்ததாவது அப்படின்னு இருக்கும். தானியேல், எசேக்கியேல், இல்லை எரேமியா, அவங்களாம் எந்தெந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் நமக்கு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே யோவேல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தாருன்றது காணும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு. எங்கே கூட இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருக்க வேண்டும் தான், வாழ்ந்தார் இல்லை, வாழ்ந்திருக்க வேண்டும். அதனால் இட் இஸ் த ஓல்டஸ்ட் புக் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ எந்த ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தார்னே காணும். அப்போ இந்த 9ஆம் நூற்றாண்டு 899, 898, அப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள் இதுக்குள்ள அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்போ இந்த நாட்கள் எந்தெந்த ராஜா வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். இப்போ ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நம்ம போகணும். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்களே, இதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான். வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி பண்ணி மெஜாரிட்டி கருத்து சொல்கிறாங்க. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் யோவாசு அப்படின்னு ஒரு ராஜா வருவார். அதே மாதிரி 2 ராஜாக்கள் 14ஆம் ராகத்தில் அமத்சியா அப்படின்னு ஒரு ராஜா வருவார். அதே மாதிரி 15ஆம் அதிகாரத்தில் உசியா அப்படின்னு ஒரு ராஜா வருவார். ஆக இந்த 3 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் தான் யோவேல் வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு அசம்ஷன். இந்த 3 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்திற்கு வேத பண்டிதர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த ராஜாக்களுடைய காலத்தில், இப்போ இந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் தான் இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே கிமு பைபிளில் நான் உங்களுக்கு காட்டின அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா கிமு 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டு இதுக்குள்ள அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இப்போது நமக்கு இந்த 2க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே கிமு 900 சொல்கிறாங்க, இங்கே கிமு 500 அல்லது 400க்குள்ளே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போனால் தான் விஷயம் தெரியும். அவர் எந்த ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தாருன்றதுக்கு எவிடன்ஸ் இல்லை. அப்போ உள்ளே போகணும். இப்போ உள்ளே போகும்போது அவர் எந்த ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 900 சொன்னோம் இல்லையா, இப்போ இது உள்ளே இருக்கிற விஷயம் யோவேல் தீர்க்கதரிசன நூல், அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா, இங்கே என்ன பண்ணியிருக்குது, பாரசீகரின் ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட கொடும் வறட்சி, வெட்டுக்கிளிகள் விளைத்த விளைவு, அதெல்லாம் ரைட். பாரசீகரின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு நீதியை எதிர்ப்பவர்களின் மீது வரவிருந்த தண்டனைக்கு முன்னடையாளங்களாக இறைவாக்கினர் கருதுகின்றார் அப்படி நீங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ பாரசீகரின் ஆட்சி எப்போ பாலஸ்தீனத்தில் வந்துச்சுன்னாக்கா, பாரசீகர் ஆட்சி கிமு 536 பாரசீகர் ஆட்சி பாலஸ்தீனாவில் ஏற்பட்டது. சரியா, பாலஸ்தீனாவில் ஏற்பட்டது. ஆனால் தண்டனையை பற்றி சொல்கிறார்.
பாரசீகர் ஆட்சி இஸ்ரேல் நாட்டுக்கு வரும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போது இந்த கிமு 500 400ன்றது அடிபட்டு போயிடுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் கழித்து, பல நூற்றாண்டுகள் கழித்து தீர்க்கதரிசனங்கள் சொன்னது நிறைவேறி இருக்குது. அப்படின்னாக்கா இந்த கிமு 900 இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டேட். அல்ல இந்த பீரியட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டேட். இதுதான் வந்து ஏறக்குறைய நமக்கு இந்த நூலுக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு ஆண்டாக இதை நாம் கருத முடியும். சரியா? அது மாத்திரம் இல்லை, இப்போ தீர்க்கதரிசிகள் இவர் எந்த நாட்டில் தீர்க்க தரிசனம் வச்சார், அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யோவேல் 3:1 அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர் யூதாவை குறித்து அந்நாட்களில் யூதா எருசலேம் ஆகியவற்றின் துன்ப நிலைமையை மாற்றி முன்பு இருந்த நிலைமைக்கே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அவர் யூதா நாட்டில் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. இந்த யூதா நாடு எப்போ தனியாக போச்சு அப்படின்னு நமக்கு விஷயம் தெரியணும். கிமு 922 சாலமோன் ராஜா இறந்த பிறகு ஒன்றுபட்ட இஸ்ரேல் நாடு இரண்டாக பிரிந்தது. ஓகே, ரைட். சாலமோன் ராஜா இருந்த பிறகு ரெண்டா பிரிஞ்சுது. ஏன் ரெண்டா பிரிஞ்சுதுனாக்கா இவருடைய பையன் யாரு, ரெகோபயாம். சாலமோனின் மகன். அவர் ஆட்சி பொறுப்பேற்கிறார். இப்போ மக்கள்லாம் வந்து ரெகோபயாம்கிட்ட வராங்க. வந்தவர் சொல்கிறாங்க, எப்பா உங்கள் அப்பா வந்து எங்களை ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டாரு, நிறையா வந்து வரி வட்டியெல்லாம் போட்டு எங்களை நாசம் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் நீக்கணும், லகுவாக்கி எங்களை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ரெகோபயாம் என்ன பண்ணுறாரு, அவங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க பேச்செல்லாம் கேட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, நான் இன்னும் அதிகமாக வரி போடுவேன், இன்னும் கொடுமையாக அவங்கள தண்டிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். உடனே மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, 11 கோத்திரங்கள் 11 கோத்திரங்கள் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவர்களுடைய இந்த சாலமனுடைய படைத்தலைவன், படைத்தளபதி எரோபயாமை ராஜாவாக்கி தனியாக போயிடுறாங்க. அவங்க தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அதுதான் வடநாடு. அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு தலைநகரம் வந்து சமாரியா. யூதா கோத்திரம் மட்டும், மொத்தம் 12 கோத்திரம் இல்லையா, யூதா கோத்திரம் மட்டும் அவங்க தனியாக பிரிஞ்சு இது தென்னாடு யூதா கோத்திரம் மட்டும் இப்படி போயிடுறாங்க. இவங்களுக்கு தலைநகரம் வந்து எருசலேம். இவங்க மட்டும் ரெகோபயாம் ராஜனுடைய தலைமையின் கீழே அவங்க இருக்கிறாங்க. ஆக இப்படி இருக்கும்போது 2 நாடாக பிரிஞ்ச பிறகு தீர்க்கதரிசிகள் தோன்றாங்க.
அங்கேயும் தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழுப்புறாரு, தென்னாட்டிலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. இப்போ 3 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்த்தோம்? யூதாவை குறித்து என்ன பண்ணுறாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்போது யோவேல் தீர்க்கதரிசி யூதா நாட்டிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஓகே, இப்போ தெரிய வரும்போது அப்போது மேக்சிமம் அவர் சொன்ன இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எப்படியோ வருஷத்துக்கு முன்னால் சொன்ன காரியங்கள் 400 வருஷம் அல்லது 300 வருஷம் 350 வருஷம் கழித்து இவங்க சிறைச்சாலைக்கு போகிறதும் சிறையிருப்புக்கு போகிறதும் நிகழ்கிறது. அதுதான் இந்த கிமு 900 என்பது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டேட். ஓகே, இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம முடிப்போம். இதில் இருக்கிற புத்தகம் இந்த 3 அதிகாரத்தில் இருக்கிற அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணுமா? ஓகே. நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் இந்த திடப்படுத்தல் பயிற்சி வகுப்பிலே பங்கு பெற்ற அனைவருக்காக நன்றி சொல்கின்றோம். பிள்ளைகள் இன்னும் இதை ஆழமாய் கற்றறிந்து வேத ஞானத்தில் இன்னும் கற்று தேர்ந்து தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு இதை குறித்து போதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறை ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் வழங்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருந்த பெற்றோருக்காகவும் உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். அவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு இதை குறித்து தெளிவாக விளக்கி சொல்லி இன்னும் விளங்கிக் கொள்ள முடியாத காரியங்களை பரலோகத்திலிருந்து ஒரு ஞானத்தினாலே பிள்ளைகளை புரிந்து கொள்ள நீரே அருள் தாரும். தொடர்ந்து பிள்ளைகள் ஊக்கமாய் உற்சாகமாய் இதில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்ய முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அடிப்படை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமீன். God bless you all. God bless you.